வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய நல்ல சுவையான பச்சை பட்டாணி குருமா தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு வாங்க இப்போ இந்த சுவையான குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கிட்ட பார்த்தீங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி சார்ஜ் இப்போ பார்த்தீங்கன்னா குருமா பண்ணுறதுக்கு பச்சை பட்டாணி ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரை கப் அளவுக்கு ஊற வச்சு குக்கரில் சேர்த்து வச்சுருக்கேன். ஊற வைக்கும்போது நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு கேரட் ஒன்று மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு ஒன்று மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இந்த பச்சை பட்டாணி காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா போதும். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். நல்லா குழஞ்சி போகாமல் கரெக்டான பதத்தில் வெந்து இருக்கும். நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா பச்சை பட்டாணி ரொம்ப குழஞ்சி போயிடும். காய்கறிகள் வேகிறதுக்கு நம்ம குருமாவுக்கு அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது, புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த மசாலா பொரிஞ்ச பிறகு சின்ன சைஸில் 3 துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 7-8 பல் பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். நான் 4 பச்சை மிளகா லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா வெடிச்சிடும். இப்போ அதை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் மெல்லுசாக. அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருக்கும், துருவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. புதினா மல்லி சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும். ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா விசிலும் வந்துட்டு ப்ரெஷருமே அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள், அந்த காய்கறிகளும் குழையில, பட்டாணியும் குழையில. நம்ம இப்படி கையில் எடுத்து மசிச்சு பார்த்தா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு பாருங்க. நான் 3 விசில் தான் விட்டுருந்தேன். இப்போ மறுபடியும் அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம எல்லாமே பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சிட்டதால் சோம்பு மட்டும் சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூடவே சேர்த்து பொரிய விட்டுறேன். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் லேசாக கலர் மாறிட்டு வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக கலர் மாறி வதங்கின பிறகு மீடியம் சைஸில் தக்காளியும் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூடவே நம்ம ஏற்கனவே பட்டாணிக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சேர்க்குற இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போக ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ இதெல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்குறோம் பாருங்கள், அந்த பட்டாணி கேரட் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. அது கூட மறுபடியும் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மிக்சிக்கு பாலசிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொதி வரும்போது பார்த்திங்கன்னா திக்காயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதையும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துட்டு கொதி வந்த பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. போதும், எல்லாமே நம்ம வதக்கி வேக வச்சிட்டதால். இப்போ கொதி வந்து ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிடுச்சு நல்லாவே. இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுச்சுன்னா லைட்டாக கெட்டி கொடுக்கும், கரெக்டான பதத்தில் இருக்கும். கடைசியில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்ல சுவையான பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.